இதயக்கனி விஜயனின் வணக்கம். அஜித்குமார் அவர்களின் 55வது பிறந்தநாள் காணும் அவருக்கு நமது நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் சினிமாவில் கொடிகட்டி பறக்க வேண்டும், சேவை புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா சேவைங்கிறது என்னென்னா, அவர் நல்ல மனிதர், ஒரு நல்லவர், வல்லவர், நல்ல சிந்தனை உள்ளவர், பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை உள்ளவர். அவரால் பலருக்கு அதாவது ஒரு சினிமாவில் வந்து அவர் என்ன வருமானம் வருது, எத்தனை படங்கள் நடிக்கிறாருங்கிறத விட அவரை தேடி போகிற யாருக்கும் பலன் இல்லாமல் இல்லை. அத்தனை பேருக்கும் வந்து செய்கிறாரு, உதவி பண்ணுறாரு. எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எத்தனையோ கேள்விப்படுற விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இதெல்லாம் வெளிப்படுத்தாமல், விளம்பரப்படுத்தாமல், அதாவது திரைப்பட நடிகரில் இன்னது செய்கிறேங்கிறது எதுவுமே விளம்பரப்படுத்தாமல் யாராவது சொன்னால் தான் உண்டு வெளியே வருது. ஸோ அது மாதிரி உதவி பண்ணுறது அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது ஏன் நம்ம விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஃப்ரான்ஸில் கார் ரேசிங்காக போயிருக்காரு. அங்கே ரேஸில் அவர் அங்கே அதை ஈடுபடுறதுக்காக போயிருக்கும்போது ட்ராக்கில் சும்மா இல்லை, அதாவது போனோடனே பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். அதாவது ட்ராக் சைடு, அந்த ட்ராக் சைடில் அப்படியே பயணம் பண்ணியிருக்காரு. ஒரு 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 குச்சி மாதிரி, ஒரு கம்பு மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே ஏறிக்கிட்டு அப்படியே அது பயணம் போயிட்டே இருக்கார், உள்ளே போயிட்டே இருக்கார். இந்த மாதிரி அது பயிற்சி. அதாவது ட்ராக் எப்படி இருக்குது, கார் ரேஸ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் இருக்கா, அந்த தளம், அதாவது ரேஸ் போகின்ற தளம் வந்து சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணுறதுக்காக அப்படி போய் பார்த்துக்கிறார். அது வந்து உஷார்த்தன்மை அது தன்னை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு, தெளிவாக வந்து பயணம் பண்ணுறதுக்கு, தெளிவாக போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இதாக இருக்கார். ஸோ இப்படி எதில் ஈடுபட்டாலும் நடிப்பில் ஈடுபட்டாலும், கார் ரேஸில் ஈடுபட்டாலும் எல்லாவற்றிலுமே ஒரு அக்கறையும், அது ஒரு தெளிவும், ஒரு அந்த பண்பும், அந்த துறை சார்ந்த விஷயங்களில் அது ஆழமாக ஈடுபடுகின்ற ஆழமான பார்வை இருக்குது அவர்கிட்ட. அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. இதே சந்தர்ப்பத்தில் இந்த பிறந்தநாளுடைய அவருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம், ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறோம். என்னென்னா, அவர் பொது வாழ்க்கைக்கு வர்றதில்லை, அரசியலுக்கு வர்றதில்லை. அது ஓகே, அது அவரோட சொந்த விஷயம். அது தனிப்பட்ட விருப்பங்கிறது அவர் சார்ந்த விஷயம், அது அவரோட சுதந்திரம். ஆனாலும் அதாவது நாட்டில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, மாறுபட்ட விஷயங்கள் இருக்குது, தவறான விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளுடைய வரிப்பணம் வந்து வீணாக போகிறது. இப்படி எவ்வளவோ ஏமாற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் சுட்டி காட்டலாம். இப்படி வர்ற செய்திகளுடைய அடிப்படையில் இது தவறு, இது சரியான விஷயம், இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம். அரசியலை பற்றி சொல்லாமல் பொதுவான விமர்சன கருத்துக்களை அவர் முன்வைக்கிறது தேவை. இன்றைக்கு அடிப்படை தேவை வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அதை இப்படி எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு யார் இப்படி போனால் நமக்கு என்னங்கிற மாதிரி போகிறதுல வந்து ஒரு குடிமகனாக, ஒரு திரைப்பட நடிகராக, புகழ்பெற்ற, அதாவது கண்மூடித்தனமான ஒரு 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 வெறித்தனமும் பக்தியும் ஒரு ரசிகர் கூட்டத்தில் வந்து அவர்கிட்ட இருக்குது. அவர் சொன்னாங்க வந்து வணங்கி போகிறாங்க, இணங்கி போகிறாங்க, கட்டுப்படுறாங்க. அஜித் சொன்னால் கட்டுப்படுறாங்க. அப்படி ஒரு மாஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்கார். அது ஏன் வீண் விரயம் பண்ணுறீங்க? அது விரயம் பண்ணாதீங்க. அது மோட்டிவேட் பண்ணுங்கள், அது கல்டிவேட் பண்ணுங்கள், அதை சீர்படுத்துங்க. இந்த விஷயங்கள் பண்ணுவது உங்களது கடமை. நீங்கள் அதை விட்டு விலகி போகிறது வந்து சரியல்ல என்பது சொல்ல வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இனிமேலாவது நீங்கள் உஷாராகி நடிச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் இப்போ கார் ரேசிங்கில் போங்க. மக்களுக்கு நல்ல விஷயங்களை வழி நடத்துவதற்கு நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது. அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ட்விட்டர் மூலமாகவே சொல்லலாம். நீங்கள் இப்போ பொதுவெளிக்கு வந்து ஊடகங்களை சந்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. ட்விட்டரில் போட்டாலே அது எல்லா கோடிக்கணக்கான மக்களை சென்றடையுது, உலகம் பூரா போயிடுது. ஸோ இது வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்வது முக்கியங்கிறதுனால, ஏன்னா இப்போ இந்த தேர்தலை பார்த்தப்போ நமக்கு அவ்வளோ தூரம் நாட்டினுடைய நிலைமை எப்படி போகுது, எப்படி இருக்குங்கிறத வந்து பயமாக இருக்குது. ஸோ இந்த பயத்தை தெளிவுக்கு இது மாதிரி இவர் வந்தாருன்னா மற்றவங்க அப்படியே வரிசையாக வந்துடுவாங்க, பின்னாடியே வந்துடுவாங்க. அவங்கவுங்க அப்படி வந்தால் தான் பயப்படுவாங்க, தவறு பண்ணுறவங்க பயப்படுவாங்க. அந்த பயத்தை உருவாக்க வேண்டியது உங்களது கடமை. உங்களது வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா,
நீங்கள் களத்தில் இருக்கணும். விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டிய களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.